நவக்கிரகங்களிலே சந்திர பகவான் சுபக்கிரகர். பேரழகுடையவர், 16 கலைகளை உடையவர், தன் உடலில் அமுதம் வைத்திருப்பவர். இவரது மண்டலத்தில் பராசக்தியே உள்ளதால் பராசக்தியின் அம்சமாகவும் சிவனின் இடது கண்ணாகவும் திகழ்கிறார். தேவர்கள் பாற்கடலை கடைந்தபோது முதலில் தோன்றிய ஆலகால் விஷத்தின் வெப்பத்தால் மயக்கமுற்றிருந்த தேவர்களை சந்திர பகவான் தோன்றி தன் குளுமையான கிரணங்களால் விஷத்தன்மையை போக்கி தேவர்களின் மயக்கம் தெளிவித்தார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு ஜாதகருக்கு சந்திரபலமே மூலபலமாகும். ஜனன லக்கணத்தை கொண்டு பலன்கள் சொல்லும்போது கூட சந்திர லக்கணத்தையும் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது. மேலும் சந்திர பகவான் தாய் ஸ்தானத்திற்குரியவராகவும் நீர் கிரகம் என்றும் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான உடல் வளத்தையும் மனோபலத்தையும் தந்து உயிர்களுக்கு போகங்களை ஊட்டுபவராகவும் இருக்கிறார். இவ்வாறெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே புகழப்பட்டாலும் விஞ்ஞான அடிப்படையில் சந்திரன் ஒரு கிரகமல்ல, பூமியின் துணைக்கோளாகும். துணைக்கோளான சந்திரனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியம் என்ன? பூமியை ஏன் நவக்கிரகங்களின் வரிசையில் நம்மவர்கள் சேர்க்கவில்லை? இதன் காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சமே அணுக்களால் ஆனது என்பதும் அந்த அணுக்களே பஞ்சபூதங்களாக வியாபித்திருப்பதும் நாம் அறிவோம். அந்த பஞ்சபூத தத்துவங்கள் ஒழுங்குமுறையுடன் அமைந்து உருவாகி இருப்பது இந்த பூமியாகும். ஆகவே இந்த பூமியின் சக்தியை நிர்ணயம் செய்ய வேண்டுமானால் பஞ்சபூதத்தின் நிலைகளையும் தெளிவாக அறிய வேண்டும். பஞ்சபூதத்தின் நிலைகளை துல்லியமாக தெரிந்து கொண்டு விட்டால் அவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் நவ சக்திகளையும் கட்டுப்படுத்தலாம். ஆகவே அனைத்து கிரக சக்திகளையும் கட்டுப்படுத்த பூமியில் வழி உள்ளதால் அதன் மகத்துவம் அறிந்த நம்மவர்கள் பூமியை சோதிடத்தில் எட்டோடு ஒன்றாக இணைக்காமல் பூமிக்காக தனி ஒரு சாஸ்திரம் படைத்தார்கள். அப்படி உருவானதுதான் வாஸ்து சாஸ்திரமாகும். பிற கிரகங்களின் சக்திகளால் நமது விதி எவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என அறிவது ஜோதிடம். அந்த விதியினை நம் விருப்பப்படி மாற்றியமைக்க அறிவது வாஸ்து சாஸ்திரம். அதாவது பூமியில் நடைபெறும் சகல சடங்கு சம்பிரதாய வழிபாட்டு முறைகளும் அடங்கிய பூமியை பற்றிய முழுமையான சாஸ்திரம்தான் அது. ஆகவே ஜோதிடத்தில் பூமி தவிர்க்கப்பட்டுள்ளது. பூமிக்கு இணையாக அதன் துணைக்கோளான சந்திரனை ஜோதிடத்திலே இணைத்து பூமிக்குரிய முக்கியத்துவம் சந்திரனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சந்திர பகவான் ஒரு தாயின் குணநலன்களோடு நமது குறைகளை போக்கி அருள் புரிய வரம் பெற்று வீற்றிருக்கும் திருத்தலம் தமிழகத்தில் திங்களூர் ஆகும். திங்களூர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு வட்டத்தில் திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் 4 கிலோமீட்டர் தொலைவில் சந்திரன் ஸ்தலமான கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலமாகும் இது. 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி அடிகள் இவ்வூரில் பிறந்து வாழ்ந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஷத்தன்மையை நீக்கவல்ல சந்திரனின் இத்தலத்திற்கு சென்று வழிபட்டால் நமது உடலில் எந்த நோயும் அண்டாமல் காத்து மன உளைச்சல்களை நீக்கி மனோதைரியத்தை கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதோர் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள். சந்திர திசை நடப்பவர்களும் சந்திர கிரக தோஷங்கள் உள்ளவர்களும் வளர்பிறை திங்கட்கிழமைகளிலோ பௌர்ணமி திதியிலோ விரதம் இருந்து இவ்வாலயத்திற்கு வந்து சந்திர பகவானையும் கைலாசநாதரையும் தரிசித்து வந்தால் தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி நல்வாழ்வு பெறலாம்.